அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுத சித்ரா. சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழமுதம் வாயிலாக பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் தொடர்ந்து பதிவிட முடியவில்லை. இப்பொழுது 18ஆம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம். சென்ற 17ஆம் பகுதியில் சுருளி சுவாமிகள் அதவுத்தூரில் சிறுவனாக தோன்றி சித்துக்கள் பல செய்து பின் ஒருவருக்கும் தெரியாமல் ஊரை விட்டு சென்று இலுப்பூரில் தங்கியிருந்தார். அவர் சென்ற பிறகு அவ்வூர் மழையின்றி விவசாயம் பாதிக்கப்பட்டது. சுவாமிகளை வேலைக்காரனை போல் நடத்தியதனால்தான் இந்த துயரம் என்று மக்கள் எண்ணி அவரை தேடி அலைந்தனர். பின்னர் இலுப்பூரில் தங்கியிருப்பதை அறிந்து அங்கு சென்று சுவாமிகளை தரிசித்து அதவுத்தூருக்கு வந்து செல்லுமாறு ஊரின் முக்கியஸ்தர்கள் சுவாமிகளை அழைத்து சென்று தங்களது பிழையை பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொண்டனர். அதவுத்தூருக்கு சுவாமிகள் சென்ற பிறகு அவருக்கு பாத பூஜை நடத்தினர். இதனை ஒரு விழாவாக சிறப்புடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். முதல் சித்திரை 7ஆம் தேதி இவ்விழா நடைபெற்றது. அதேபோல அதவுத்தூரில் மணலில் சிவலிங்கம் அமைத்து சுவாமிகள் சிறுவர்களுடன் விளையாடிய இடத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யுமாறு ஊர் மக்கள் வேண்ட சிவலிங்கத்தை சுவாமிகள் திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்தார். அதவுத்தூருக்கு சுவாமிகள் வருகை புரிந்த போது ராமசாமி ஆசாரி என்பவர் சுவாமிகளை பார்க்க வந்தார். அப்போது அவரிடம் ஒரு வேல் செய்து தருமாறு கூற 3ஆம் நாள் வேல் செய்து சுவாமிகளிடம் தந்தார். சுவாமிகள் அதனை வயலூர் முருகன் கோவிலுக்கு எடுத்துச் சென்று அங்கு வேலை வைத்து முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கிவிட்டு வேலை சுவாமிகள் தோளின் மேல் வைத்து கொண்டு ஊர் மக்களும் சிறுவர்களும் சேர்ந்து பஜனை செய்து நடந்து வந்து அதவுத்தூரில் வந்து உய்யங்கொண்டான் வாய்க்கால் வடகரையில் சிவலிங்கம் அமைத்த இடத்தில் வேலை வைத்து அதற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வேலை அங்கு ஸ்தாபனம் செய்தார். மற்றொரு முறை சிவலிங்கமும் வேலும் அரசாங்க நிலத்தில் இருப்பதாக கூறி அதனை தகர்க்க வேண்டி சுவாமிகளிடம் அரசாங்க அதிகாரிகள் வந்து சொன்னபோது அரசாங்க அதிகாரிகளை பார்த்து நீங்களே அதை எடுத்து விடுங்கள் என்று ஒரே வார்த்தையில் சுவாமிகள் சொன்னார். அரசாங்க அதிகாரிகள் கோவிலை இடிக்க முற்பட்ட போது கடப்பாரை கொண்டு பெயர்க்க முற்பட்டனர். அப்பொழுது கடப்பாரை திரும்பி வந்தது. அடுத்து நடந்தது என்ன? காத்திருங்கள், அடுத்த பதிவில் காணலாம்.